ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் டியர் பேரண்ட்ஸ் உங்களுக்கும் வணக்கம். குழந்தைகள் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிங்கிள் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவங்கள பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலான்ற காட்டிலும் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு முன்னக்கூடியே செய்யலாம். இல்லை அவங்களுக்கான தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்து முக்கியமோ அதே மாதிரி நாலேஜும் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் முக்கியம் நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ விஷயத்தில் வந்து கம்ப்யூட்ரு காலமாக போயிடுச்சு. எல்லாமே வந்து கம்ப்யூட்ரு, செல்ஃபோனு அப்படி எல்லா ஃபிங்கர் டிப்ஸில் அந்த பார்க்குற மாதிரி அதில் பார்த்துக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்ரு அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் முக்கியம். ஸோ குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் வந்து கூச்சப்படாதீங்க பேசுகிறதுக்கு. நீங்களே வந்து கூச்சப்பட்டீங்கன்னா அப்போ வெளியே பிள்ளைங்க எப்படி கூச்சப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இதுவும் ஒரு முக்கியமான தேவையாக போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகிட்ட நல்லா பேசி மிங்கிளாகுங்க. ஸோ அதுகள்கிட்ட வந்து நீங்கள் கூச்சப்படாமல் ஃபஸ்ட்டு பேசுங்க. என்னோடய ரெக்வெஸ்ட்டு பேரண்ட்டுக்கு இது தான் நான் வைக்கிறேன். ஸோ காலைல எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்லி பழகுங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிரிப்பு, ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்புறம் குட் நைட் சொல்லுங்கள். கோவம் வருவோம் நேரம் நம்ம அடிப்போம் செய்வோம், அதெல்லாம் வந்து பெருசுப்படுதா மறுபடியும் போய் சமாதானப்படுத்தி பேசுங்க பிள்ளைகிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து எதுக்கு அடம் பண்ணுறாங்களோ அதை பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். நம்ம வந்து கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கை நீட்டிடுவோம் தான். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் கை நீட்டக்கூடாது, ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு கை நீட்டணும். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். சிம்பிள் வேர்ட்ஸ் தான். ட்ரிங்க்கு, ஈட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வைப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோல்டு, இன்னொரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்லணும், டேக்கு, புட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் சொன்னீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு என்ன ஒரு 5 வேர்டு கொடுத்தாலும் போதும். ஸோ இப்படி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை கற்றுக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களை. பிள்ளைங்க கூட இது வந்து நான் என்ன படிக்குது என்ன பண்ணுது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஸ்கூல் ஆரம்பித்தோன்னே என்னோடய குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லி தரேன் அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பார்க்குறேன். இன்றைக்கி வந்து சின்ன கேம் வச்சேன், அதையும் பாருங்கள் நல்லா இருக்கானு. ஸோ எல்லோரையும் பேராக பிரித்து விட்டு பால் கலெக்டிங் மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ இன்னும் குட்டி பையனுக்கு பால்வாடி படிக்கிற சாருக்கு வந்து பேர் இல்லை, அதனால் ஸோ நானே சேர்ந்து விளாண்டேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி குழந்தைங்களோட மிங்கிளாங்க எல்லாருமேவும். அஸ் அ பேரண்ட்டாக இருந்து மிங்கிளாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து மிங்கிளாங்க. ஸோ ஹார்ஸானால் எல்லோரும் அந்தந்த இடத்துல இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு அங்கிட்டு லிமிட்டை தாண்ட முடியாது எல்லாத்துலேயுமேவும். ஸோ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் டியர் பேரண்ட்ஸ். ரெடி, 1 2 3 கோ. One, 2, 3, go.